எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபரனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவிலெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். கண்களை மூடுவோம். தகப்பனே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பசுத்த ஆவியானவரே, அதனை மறுத்து நீர் பேசுவீராக. இந்த நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு கொடுப்பீராக. இதன் மூலமா நாங்கள் கற்றுக்கொண்டு நடக்க வேண்டிய காரியங்கள் எங்களுக்கு ஆண்டவரே நீர் தன்னை கற்றுக் கொடுத்து நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். போதித்து நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கு. ஆண்டவரே, ஆவி செஞ்சதுல இன்னும் முன்னேறி செல்ல ஒரு வேண்டுமாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தேவனுடைய தயவுள்ள கரம் ஒரு மனிதன் மேல் இருக்கும் போதும் வரும் ஆசீர்வாதங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். பாருங்க, ஒரு மனிதன் எதை கேட்டாலும் யாரும் கொடுக்க முடியாது. இந்த பூமியில ஒரு அதிகாரி கிட்ட வேலை செஞ்சோம்னா எல்லாம் அவர் கொடுப்பாருன்னா கொடுக்க முடியாது. குடும்பத்திலே எனக்கு இது வேணும் அது வேணும் எதை கேட்டாலும் கொடுக்க முடியாது. எல்லாமே ஒரு லிமிட் வைத்திருப்பார்கள். இவ்வளவுதான் ஒருத்தருக்கு கொடுக்க முடியும், ஒருத்தருக்கு இவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும், லிமிட் வைத்திருப்பார்கள். ஆனால் ஒரு ராஜாவுடைய கண்களிலே இவருக்கு தயவு கிடைக்கிறது என்ன? அவனுடைய தேவனாகிய கர்த்தர் கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவிலெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருப்பதற்கு காரணம் என்ன? முதலாவது ஒரு 5 விதமான காரியங்கள் நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய கரம் அவர் மேல் இருந்திருப்பது காரணம் என்ன? இந்த எஸ்ரா கர்த்தருடைய வேதத்தில் மோசே நியாயப்பிரமாணத்தை தேறின வேதபரனாய் இருந்தான். இதுதான் முக்கியம். எங்கே தேவ வசனம் அதிகமாய் வாசிக்கப்படுகிறதோ தியானிக்கப்படுகிறதோ பசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுவார். அப்ப பசுத்த ஆவியானவர் உள்ள வாசம் பண்ணிவிட்டாவே தேவ ஆவியான் நம்ம என்னெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் கொடுக்க அவர் வாஞ்சியோடு இருக்கிறார். ஆகவே தான் இந்த எஸ்ரா கேட்ட உடனே கேட்டதையெல்லாம் கொடுக்கிறவர் ஒரு ராஜா என்பது அவ்வளவு ஈஸி அல்ல. ராஜாவே கொடுக்கிறார் என்றால் கேட்டதையெல்லாம் என்னெல்லாம் இந்த எஸ்ரா கேட்டாரோ ஒரு குறைவு இல்லாமல் கொடுக்கிறார். அன்பானவர்களே, இந்த கால வேளையில் ஒரு ராஜா, அவரை அது கூட புறஜாதியான ராஜா, இஸ்ரவேல் ராஜா இல்ல, பாபிலோன் தேசத்துல நடக்கிறது. சிறைப்பட்டு போன இடத்துல இவருக்கு நடக்கிற ஒரு சம்பவங்கள் பாபிலோன் தேசத்துல புறஜாதி ராஜா வந்து கொடுக்கிறார். நம்ம ராஜா வந்து கொஞ்சம் எதை கேட்கறான்னு கொடுப்பான். ஆனா புறஜாதி ராஜாவுடைய வாயில வருகிறதுனா அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இதுக்கு காரணம் என்ன? இவர் ஒரு தேறின வேதபரனா இருக்கிறார். எங்க சிறைப்பட்டு போன காலத்திலே, சிறைப்பட்டு போன தேசத்திலே, சிறைப்பட்டு போன ஜனங்கள் மத்தியிலே இந்த எஸ்ரா தேறின வேதபரனா இருந்தான். பாருங்க, யாரெல்லாம் கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் பிரியமாய் தியானிக்கிறார்களோ அவர்கள் தான் பாக்கியவான்கள். ஆகவே இந்த வார்த்தையை, இந்த மோசே நியாயப்பிரமாணங்களை இவர் எல்லாவற்றையும் வாசித்து 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 அதுல என்ன பண்ணா தேறினவனாய் இருக்கிறான். முதலாவது தேறுகளாய் நீங்கள் நான் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வேதத்திலே தேறின வேதப்பாரர்களாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 20 நான் சொல்லும் போது, அவர் உமது மனவிருத்தின்படி உமக்கு தந்தள்ளி உமது ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். எப்போ நாம் கர்த்தருடைய வேதத்தில் தேறினராய் இருக்கிறோமோ, அதை தியானிக்கிறோமோ, அதை கை கொள்கிறோமோ, அப்ப கர்த்தர் நாம் என்ன கேட்கிறோமோ அப்படியே அவர் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த காலவேளையிலே நீங்கள் ஒருவேளை இதுவரைக்கும் சரியாக வேதத்தை நான் வாசிக்காமல் இருப்பீர்கள் என்றால், இதுவரைக்கும் அதை கை கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால், இதுவரைக்கும் தேவனோடு கூட ஜெபத்துல ஐக்கியமா இல்லை என்றால் ஒரு முடிவு எடுங்க. கர்த்தர் இந்த நாள் என்னோடு கூட பேச வேண்டும் என்றால், நீங்க கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்றால் இப்போது வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க கேட்பதெல்லாம் கர்த்தரையே உங்களுக்கு அருள் செய்ய வல்லவராக இருக்கிறார். 2வது காரியம், 7:28 அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோடு கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். ஆமேன். பாருங்க, திடன் கொள்ளுகிறது.
இந்த திடன் இருதயம் எப்பவுமே ஒரு ஊழியம் செய்யும்போது, குடும்பம் நடத்தும் போது, வேலைக்கு போகும்போது, பிசினஸ் போகும்போது திடன் கொள்ளுகிற ஒரு இருதயமா இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஒன்று செய்ய முடியாது. சங்கீதம் 31:13 வாசிக்கும் போது, அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாய் அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது, என் பிராணனை வாங்க தேடுகிறார். பாருங்க, ஒரு மனிதனுக்குள்ள திகில் பிடித்துக் கொள்ளுகிறது. அவரால் என்ன வருமோ, இவரால் என்ன நடக்குமோ, அவங்களால என்ன நடக்குமோ, என் குடும்பத்துக்கு என்ன நடக்குமோ, என்னுடைய வேலைக்கு என்ன நடக்குமோ, இருதயம் என்ன ஆகுது, திகில் ஆயிடுது. ஆனாலும் அவர் சொல்லுகிறார், வேதத்தை யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ அவங்களுடைய இருதயம் ஸ்திரப்படும். தேவனுடைய கரம் நம்மேல் இருக்கும்போது கர்த்தர் அவர் கொண்டு வரார். பாருங்க, என் தேவனாகிய கர்த்தரோட என் மேல் இருக்கும் போது, தேவ பிள்ளைகளுடைய மேல தேவனுடைய கரம் எப்போதும் அமர்ந்திருக்கும்படி நீங்கள் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கும்படி நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பலர் விட்டு விலகி போகாத அளவுக்கு பார்த்துக் கொள்கிறா இருக்க வேண்டும். இதற்கு வேதத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும். தேவனுடைய கரம் நம்மேல் இருக்கும்போது நம்முடைய இருதயம் திடன் கொள்ளும், தைரியமா இருப்போம். சங்கீதம் 27:14 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமானதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமேன். நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கும் போது உங்க இருதயம் ஸ்திரப்படும். பாருங்க, கர்த்தருடைய சமூகத்துல இந்த எஸ்ரா காத்து கொண்டிருந்தார், அந்த வேதத்தை தியானித்தார். ஆகவே அவரை திடன் கொண்டும்படி கர்த்தரே உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, அவர் சிறைப்பட்டு போல அநேகர் இவர் கூடும்படி அவருக்கு தயவு பண்ணினார். மூன்றாவதாக எஸ்ரா 7:9 வாசிக்கும் போது, முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். பாருங்க, அவர் சொல்ற போதெல்லாம் தன் தேவனுடைய தயவுள்ள கரம், தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால். பாருங்க, இந்த எஸ்ரா எப்படி சொல்றாரு பாருங்க. நம்மளால சொல்ல முடியுமா? தன் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மே இருந்ததுனால வந்தான்னு சொல்ல முடியாது. எருசலேமுக்கு வந்தான். அப்படி என்றால் உங்க வாழ்க்கை சத்துருவனால் சிறை பிடிக்கப்பட்டு போயிருக்குமானால் அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் ஊழியம் சிறைப்பட்டு போயிருக்குமானால், உங்கள் பிசினஸ் சிறைப்பட்டு போயிருக்குமானால், பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறைப்பட்டு போயிருக்குமானால், எதெல்லாம் பிசாசு சிறைப்பிடித்து சத்துரு சிறைப்பிடித்து வைத்திருக்கிறோனோ கர்த்தர் இந்த நாளிலே எப்படி தேவனுடைய தயவுள்ள கரம் எஸ்ரேமில மறுபடியும் எஸ்ரேமுக்கு வந்தாரோ மறுபடியும் உங்களை புதுப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். மறுபடியும் உங்க குடும்பத்தை கட்டி எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். பிசாசு சிறைப்பிடித்து வைத்திருப்பானால் இந்த நாளே கர்த்தர் எல்லா சிறைப்பையும் மாற்றி மறுபடியும் உங்களை புதுப்பிக்கவும், உங்களை உயிர்ப்பிக்கவும், உங்களை நிலைநிறுத்தவும் வல்லவராய் இருக்கிறார். நான்காவதாக எஸ்ரா 7:10 வாசிக்கும் போது, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அருமையானவர்களை, இங்கே 4 சொல்லும்போது எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எதற்காக? நீதி நியாயங்கள் உபதேசிக்கவும். பாருங்க, அவருடைய கட்டளைகளை பற்றி உபதேசிக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இது எதற்காக? ஒன்று, நமக்கு ஆசீர்வாதம். இந்த வசனம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஏனென்றால் இதை நம்ம முதலாவது ஆராய்ச்சி செய்ய வேண்டும், ஆராய வேண்டும். அப்போதான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும் என்று நம்ம சங்கீதம் 24 வாசிக்கிறோம். அவர் ஆராய்ச்சி செய்ய மகிமையை பார்க்க முடியும். நாம முதலாவது அந்த மகிமையை பார்ப்போம் வேதத்தை ஆராயும் போது. 2வது, நம்ம மூலமா தேவனுடைய நாம பிரஸ்தாபப்படும். அவர்கள் கேட்கிறவங்களும் ஆசீர்வாதமா இருப்பார். 2 விதமான ஆசீர்வாதம் இங்க வருகிறது. ஆகவே நாம் உபதேசிக்கவும் போதிக்கவும் பக்குவப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் வேத வசனத்தை பக்குவப்பட்டு எப்பவுமே இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் பாருங்க எப்படி சொல்லியிருக்கிறார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை வாசிக்கும் போது, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்கள் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தவர்களானீர்கள். பாருங்க, இப்போ தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவர் என்று 15 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் அவங்க எப்படி இருக்கிறார்கள் பாலை குடிக்கிறவர்களே இருக்கிறார்கள். இன்னும் அநேகர் எப்போது இந்த குழந்தை போலவே பாலை உண்ணு கொண்டுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இன்னும் வேதத்திலே தேரவில்லை என்று பார்க்கிறோம். ஆக நீங்கள் பலமான ஆகாரம் என்பது ஆழமான சத்தியத்தை நாம் அறிந்துள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த ஆழமான சத்தியத்தை ஆராய்ந்தால்தான்
இன்னும் பாலை உண்ணத்தக்கவர்களாய் இருக்கிறீர்கள் என்று அவங்க சொல்லுகிறார். ஏனென்றால் பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பாருங்க, அவங்களுக்கு பழக்கல, குழந்தைக்கு தெரியாது. குழந்தைக்கு என்ன தெரியும்? அவன் பால் கொடுப்பாங்க, அதுதான் அவரு, அது மட்டும் தான் தெரியும் அவருக்கு. நீதின் வசனத்து பழக்கம் இல்லை அப்படின்றால் சத்திய வசனத்துல அவருக்கு இன்னும் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறார். ஆகவே தான் சொல்லுகிறார், பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். அப்படி என்றால் பலமான ஆகாரம் சத்திய வசனம், ஆழமான வசனம். இதை வாசிக்க வாசிக்க உங்க இருதயம் பலப்படும். அது நீங்க வாசிக்கும் போது நன்மை தீமை என்ன என்று நீங்கள் பயிற்சினா டெய்லி நீங்க அதை வாசித்து அதை கை கொண்டு நடக்கும் போது உங்களுக்குள்ளாக அது ஒரு பலனை மாறும். ரெண்டாவது பகுத்தறியவதாக அது முயற்சி செய்யும். இது ஞானோதயங்களுடைய பூரண வயதிலிருந்து கேட்டதும். ஆகவே நீங்கள் நான் இதில் வழக்கம் உள்ளவர்களாய் வேதத்தை அனுதினம் வாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு எப்படி ஜெபம் பண்ணினார்கள்? ஒருவேளை நம்மளால இப்படியெல்லாம் இருக்க முடியல, இன்னும் நம்ம பழக்கம் இல்லைன்னா ஊழியம் செய்வதற்கோ, நம்ம விசுவாசமான வாழ்க்கை வாழ்வதற்கோ, பசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கோ, இந்த உலகத்தை ஜெயிவதற்கோ முடியவில்லை என்றால், அப்போஸ்தலர்கள் 4:30 பிரகாரம் அன்று தேவ பிள்ளை எப்படி ஜெபித்தார்களோ நாமும் அப்படி ஜெபித்து அந்த ஜெபத்தின் மூலமா தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ள வேண்டும். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தல் என்று ஜெபம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை நம்ம இப்படிப்பட்ட குழந்தையாவே இருப்போமானா, வசனம் வாசிப்பாங்க புரியாது, வசனம் வாசிப்பாங்க மறந்துடுவாங்க, கொஞ்ச நேரம் தான் வாசிப்பாங்க, ஒரு வசனம் ஒரு அதிகாரம் ஒரு நாளைக்கு இப்படின்னு இவங்களவே கணக்கு பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் அது ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அது ஆராய்ச்சி செய்து செய்து அந்த வசனத்தை நீங்கள் கை கொண்டு நடக்கும் போதுதான் கர்த்தர் வல்லமையான காரியங்களை அது உங்களை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அது நம்முடைய அனைவரை கொண்டு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் இன்னொரு காரியம் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். நாம் நமக்கு ஆசீர்வாதமாகவும் இந்த வேதத்தை வாசிக்கும் போது நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் அபிஷேகம் செய்கிறார், வல்லமையை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார். ஜெபிக்கும் போது அங்கே விடுதலை உண்டாகும்படி, சுகம் உண்டாகும்படி கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வேதாகமத்தில் நம் இருதயம் பக்குவப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். அப்போதான் நாம் போதிக்கலாவோ உபதேசங்களும் இருக்க முடியும். ஆகவே இதுவரைக்கும் நம்ம அப்படின்னா இப்ப ஜெபங்களை செய்து நாம் இப்படிப்பட்ட வரங்களை பெற்றுக்கொண்டு தைரியத்தோடு வார்த்தை சொல்லுவதாய் இன்னும் சத்தியத்தை நிலைநிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இது மாத்திரமல்ல, இது நமக்கு மாத்திரமல்ல, நாம் இருக்கிற ஜனங்களுக்கு தேவ உபதேசிக்கும் போது அவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகும். அப்போஸ்தலர்கள் 11:20-21 வாசிக்கும் போது அவர்களில் தீர்ப்பிருத்திவானும் சீரிய பட்டணமாக சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். பாருங்க, கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. பாருங்க, யாரு? தேவ பிள்ளைகள் ஊழியம் செய்களோடு கூட இருந்தது. சந்தைகள் வந்து பிரசங்கம் பண்றாங்க, கிரேக்கரோட பேசுறாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இதுதான் ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியான ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ராஜாதி ராஜாவாகி அர்த்தஸ்தா எஸ்ரா 7:12 வாசிக்கும் போது பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பரண எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூர்ண சமாதானம் உண்டாவதாக. பாருங்க, ஒரு ராஜா எழுதுறாருங்க ஒரு வேத பரணத்துக்கு. எவ்வளவு பெரிய பாக்கியம்! எங்கேயோ இருக்கிற ஒரு வேத பரண சிறைப்பட்டு இருக்கிற தேசத்துல அந்த ராஜா எழுதுற, அதுதான் சாட்சி. 5வது சாட்சி என்ன? 5வது பாயிண்ட், உத்தம வேத பரணாக நீங்களான உத்தமரா இருக்கும். வேத பரணா இருக்கிறோம். ஆனா அதுல எப்படி இருக்கணும்? உத்தம வேத பரணா இருக்க வேண்டும் என்று மற்றவங்க நம்மளை குறித்து சாட்சி சொல்வது நமக்கு அது புகழ்ச்சியா இருக்கும். மற்றவங்களுக்கு முன்பாக நம்ம சாட்சி உத்தமமா இருக்க வேண்டும். பேச்சிலே, வார்த்தையிலே, நடக்கையிலே, கொடுக்கல் வாங்கலே, எல்லா வடித்திலும் நாம் உத்தமத்தை காத்து கொள்ள வேண்டும். மற்றவங்க நம்ம பத்தி சாட்சி சொல்ல இருக்க வேண்டும். இதுதான் நாம் தேவனுடைய நாமத்தை சொல்லுகிற போது அந்த வார்த்தை கிரிய செய்ய ஆரம்பிக்கும். இதுதான் 2 விதமான ஆசீர்வாதம். ஒன்று நமக்கும் ஆசீர்வாதம், இன்னொன்று மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம். ஆகவே இந்த எஸ்ரா
தேறின வேதபரனா இருந்தார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது, அவர் இருதயம் திடன் கொண்டது, கர்த்தருக்குடைய திடன் கொண்டது என்று பார்க்கிறோம். மூன்றாவது, அவர் பார்க்கிறோம், அவர் எருசலேமுக்கு வந்தார், சிறைப்பட்டு போன இடத்துல மறுபடியும் கர்த்தர் புதுப்பித்துக் கொண்டு வந்தார். நான்காவது, அவர் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார் என்று பார்க்கிறோம். ஐந்தாவதாக பார்க்கிறோம், உத்தம வேதபரனை பெறுத்தார். நானும் இந்த காலவேளை இப்படிப்பட்ட பக்குவப்படுத்தி கொண்டு தேர்வுனாய் இருக்கும்போது, உத்தம இருக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம சபை மக்களுக்கும் வரும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதத்தை தருவாராக. ஆமென், 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 ஆமென்.